அதிரும் நெல்லை, நெல்லை கொலைகளமாகிறது. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போடாதீங்கடா. திருநெல்வேலினாலே கொலைங்கிற மாதிரி மீடியா எல்லாம் காட்டாதீங்க தயவு செஞ்சு. எல்லா ஊர்லயும் தான் நடக்குது. அத மத்தவங்க காட்டுறானா இல்லையா, நம்ம ஆளுங்க காட்டுறாங்கல்ல. இவனு வேற மானந்தான வேட்டி சட்டை. கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, ரவுடி டிஸ்ட்ரிக்ட் வீடியோ. ரவுடிசம் இந்தி வேர்ல்டா, ரவுடி டிஸ்ட்ரிக்ட் இந்தி இந்தியா ஏதோ அத போட்டு அத கெத்தாக வீடியோ போடுறது பெருமையா. அவ்வளவுதான். நாங்க என்ன பண்றது இப்போ, என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் நாங்குநேரி சம்பவம், அடுத்தது இது. மத்த எந்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஸ்கூல் பசங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நடக்குது. பர்டிகுலரா நாங்க நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. எங்களுக்கு விருப்பமும் இல்ல. ஏன்னா இது வந்து பசங்களுடைய லைஃப். ஆமா, ஒரு வீடியோ எடுத்து அது பெரிய கேரளால இல்ல தமிழ்நாட்டுல இல்ல கேரளால ஒரு பையன் பிரின்சிபால போய் மிரட்டுவான். இல்ல அப்படியா? இது தமிழ்நாட்டுல சொல்றான் வந்துருமா அடிச்சு. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலோட யூனிஃபார்ம் போட்டு பையன் மிரட்டினதான் விஜய் சொல்றான். ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, எடுத்தா பெயிலு. தயவு செஞ்சு இனிமேல் ரீல்ஸ் போடுங்க. இந்த பெஸ்ட் ரவுடி டிஸ்ட்ரிக்ட் என்னது இந்தியா திருநெல்வேலி, தயவு செஞ்சு அதை பாட்டுங்க. ஆக்சுவலா மாதிரி ரவுடிசமான ரீல்ஸே பண்ண இந்தியன் ஆக்ஸ்போர்ட் தானே, அத சொல்லுங்க. அதான் மென்ஷன் பண்றாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டில் பள்ளிகளில் கொலையா, அதிர்து நெல்லை, பதறுது நெல்லை. வேண்டாம், எங்க 3 பேருக்குமே மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆமா, அத சொல்ல மாட்டாங்க. அந்த அப்படி பெருமையா இருக்கு, அது பெருமை, அத சொல்ல மாட்டாங்க. ரவுடி டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் பெருமையா சொல்லுவாங்க. அதான் மாமன்னன் படத்துல அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்துட்டு அந்த ஹீரோயிசம் பண்ணிருப்பாரு. அதை விட்டுட்டு வில்லட வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டோம் பத்தியா. ஆக்சுவலா அந்த மாமன்னன் படம் எதுக்கு எடுத்தானே இந்த தற்கொலைகளுக்கு புரியல. ஆனா அவனை விடாதீங்க, அவனை விடாதீங்க, அவனை கொல்லுங்க. கருணை போஸ்டா போட்டு பார்த்தேன்னா ஜாதி போஸ்டர் என்ன தப்பு பண்ணாங்க. பகத்வாசியில ஹீரோவை போட்டு இவனை வில்லனா போட்டுதான் கரெக்டா வந்திருக்கும். அவரே மலையாளியா? பகத்வாசிலே மலையாளி, அவரே ஜாதி கிடையாது அப்படின்னு பார்த்தா அவரை எல்லா ஜாதியிலையும் சேர்த்துக்கலாம். முஸ்லீம் இருந்தா என்ன, அது சரி. இருந்தா என்ன, இப்ப முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒண்ணு படி வைங்க எங்க ஆளுங்களாக்கும். அதானே, தயவு செஞ்சு என்ன யோசிக்கிற, திருநெல்வேலிய வந்து நல்ல விதமாவே காட்டுங்க. நல்ல விதமாவே நிறைய விஷயம் நடக்குது திருநெல்வேலியில. என்ன இல்ல, இன்னொன்னு 5 வகை இடமும் இந்தியாவில ஒரே இடம் திருநெல்வேலி. அதிகமா இருக்கிற ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா திருநெல்வேலியில வந்து கேமரா இங்கதான் கரெக்டா இருக்கும். லொகேஷன் திருநெல்வேலி கொண்டு போக. நீ டைரக்டர் ஆகும்போது என்ன பண்ண போற? அவனுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு அவன் பாளையங்கோட்டையில தான் எடுக்க முடியும், வீட்டுக்குள்ளதான் எடுக்க முடியும். ஆக்சுவலா திருநெல்வேலிக்குன்னு ஏகப்பட்ட பெருமை இருக்கு. இந்தியாவில 5 வகை நிலமும் ஒரே இடத்துல இருக்கும், அது திருநெல்வேலி மட்டும்தான். பற்றாத ஜீவநதி பாயிர ஒரே இடமும் திருநெல்வேலி தான். இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அந்த கொலைக்களத்தை மட்டுமே நீங்க பாக்குறீங்க? சொல்றது மேட்ருங்கிறது மத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது நடக்கிறத பத்தியும் பேசணும்ல. இப்ப எல்லாம் நடக்கதானே செய்யுது. நடக்கிறது ஒரு 2 வருஷத்துலயே 2-3 தடவை இதே மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கே நடந்திருக்குல்ல. நடக்குதுங்கிறியா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்கலாம், 2வது விஷயம். ஏன்னா எனக்குன்னு என்ன ஆதங்கம் அப்படின்னா, நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலின்னு சொன்னா பயப்படதான் செய்யறாங்க, பழகுறதுக்கே பயப்படுறாங்க. அதுக்காண்டி இப்ப இந்த நியூஸ் எல்லாம் நீங்க வந்து போடாதீங்கன்னு சொல்ல வரியா, இல்ல இது கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்ல வரியா? கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்ப நீ சென்னை, பெங்களூர் எங்க போனாலும் திருநெல்வேலிக்காரங்கன்னா இவ்வளவு நல்லா பேசுவாங்கப்பா, நல்லா நடத்துவாங்கப்பா. எப்ப போனாலும் அவள் சாப்பாடுனாலே நம்மளதான் சொல்லுவானுவ. சின்ன தீர்த்தவன் திருநெல்வேலிக்காரன் உண்டு, உண்மையை சொல்லோட உண்டு. உண்மைக்குமே மச்சா, இப்ப நீ பெங்களூர் எல்லாம் போனா சாப்பாடுனாலே நம்மளதான் சொல்லுவான். உங்க கூட வந்தாதான் நிம்மதியா சாப்பிடவே முடியுது அப்படின்னு விடுங்க. நம்ம இதுக்கு வருவோம். இந்த விஷயத்த வந்து நாங்க போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. திருநெல்வேலியில மட்டும் நடக்குதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல. இன்னும் சொல்லணும்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடுன்னு ஏகப்பட்ட ஊர் இருக்கு. அதை விட்டுருவோம். திருநெல்வேலியில மட்டும் பொதுவாவே இப்ப நம்ம பேசுவோமே, பொதுவா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நடக்கு. அதுக்கு அத பத்தி நம்மளோட இது என்ன சிம்பிள் மச்சான். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த அருவாள் கத்தியில மாஸ் ஸ்டேட்டஸ் போடுறானுல, அத அவங்க பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் போடுறதை விட
மத்தவங்க இல்ல பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்கல்ல, பெரிய பெரிய தலைவர்கள் அது இதுன்ட்டு சீனை போட்டுட்டு துண்டை போட்டுக்கிட்டு அவங்க அடுத்த வீட்டை போய் கடையை நொறுக்கு 18 வயசு பொறுத்த வரைக்கும் நீ சொல்றது எடுத்துக்கிற ஒரு டீச்சர் மட்டும்தான் அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எப்படி இது பண்றோம்? இல்ல இப்ப நான் பேரண்ட்ஸ் சொல்றேன். இப்ப நிறைய வளர்ந்துருச்சு. சோசியல் மீடியா பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க. சோசியல் மீடியால போடுற எல்லாரும் எப்படி போடுறான், அறுவாள் கத்தின்னு வச்சு வீடியோ போட்டு அதை அவன் கெத்து, அதுக்கு பின்னாடி ஒரு சாங் போட்டுக்கிறான், கெத்துன்னு ஒரு சாங்க போட்டுக்கிறான். சாங்க பத்தி இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அதை அவங்களும் பண்றாங்க. ஓகே, இப்போ சோசியல் மீடியால ஒரு இது இருக்கு, 18 வயசு கீழே இருக்கிற உங்களோட ஐடி ஃபுல்லாமே பேரண்டல் கண்ட்ரோல் கீழே வந்துரும். இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணலாம். 18 வயசு கீழே இருக்கிறவனோட நோட்டிபிகேஷன், அவன் ஃபீட்பேக் ஃபுல்லாமே அவங்க பேரண்ட்ஸும் கண்காணிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் இதுக்கு காரணம். இல்ல இதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம். பையன் போனை வச்சுட்டு என்ன பண்றான், அவன் அதுல என்ன வீடியோஸ் பண்றான், அவன் வீடியோ பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க மச்சான். இல்ல இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்ஜெக்ஷனே இல்ல. ஏன்னா நானும் ஒரு பையனை பெத்தவதான், எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு. சோ அவன் என்ன பண்றான், ஒரு கேம் ஏத்துனா கூட அந்த கேமை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி ப்ளூ கேல்னு ஒரு கேம் இல்லையா, அதுக்காக எவ்வளவு பேர் 18 பசங்களுக்கு மேல இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிட்டு. எல்லாமே அண்டர் 18 உள்ளவன் ஃபுல்லா எப்படி ரம்மி சர்க்கிள் ஆடுறான், பேரண்ட்ஸோட பணத்தை எடுத்துதான் விளாண்டுருக்கான். பேங்க்ல இருந்து இவ்வளவு. ஆனா அந்த ரம்மி சர்க்கிள் கீழே பாத்துட்டு நிதி அபாயத்திற்கு உட்பட்டாவே இல்ல. கீழே இருக்கிற ஒரு பையனுக்கு பேங்க் ஆக்சஸ் ஃபுல்லா கொடுத்தவங்க பேரண்ட்ஸ் தப்பு தானே. ஒரு 18 வயசு கீழே இருக்கிற பையன் 7 லட்சம் ரூபாய் பேங்க்ல அவங்க போன வச்சு கொடுத்தது தப்புதான். அப்படி பார்த்தான் எதுக்கு சோசியல் மீடியா அப்படிலாம் சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். இப்ப எல்லா ஹோம்ஒர்க்குமே போன்ல மட்டும்தான் வருது. சயின்ஸ் எவ்வளவு வளருதோ அவ்வளவு ஆபத்து. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு எல்லாமே போன்ல வந்துருக்கு. ஆக்சுவலா இப்போ நான் இந்த அண்டர் 18 கூட விட்டு மச்சான். இப்ப இருக்கிற ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஓரளவுக்கு திரும்பி வரானு. அந்த பசங்க பாக்குற விஷயம் என்ன தெரியுமா, நீ சொல்ற மாதிரி வளர்ந்து வர்றது எல்லாம் ஒரு பக்கம். இப்ப இந்த தெருவுல நீங்க 2 பேரும் நடந்து போறீங்க, கொஞ்சம் மாசா இருக்கீங்கன்னா உங்களை நான் ஃபாலோ பண்றேன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க இன்ஃபுளுசர்ஸ் தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டேங்காங்க. நான் எனக்கு பிடிச்சிருக்கு வீடியோ போடுறேன் அப்படிங்கிற ஒரு இதுலயே பேட்டர்ன்லயே அவங்க வீடியோ போடுறாங்க. தவிர இது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸை எப்படி பாதிக்கும், சின்ன பசங்க பார்ப்பாங்க, அவங்கள எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த ஒரு நாலேஜுக்கு அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ அதுதான் பிரச்சனையா இருக்கு. பெரியவங்க கொஞ்சம் நிறைய திருந்தணும். சின்ன பசங்க தப்பு பண்ணாலும் இது தப்பு, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதை விட்டு அவன் என்ன ஆட்களை நீ கேள்ல அவனை விடாதலே நம்ம அண்ணன் நான் இருக்கேன்டா, உனக்கு நான் உன் பின்னாடி நிக்கிறேன்டா, அண்ணன் நிக்கிறேன்டா, வர மாட்டான், வரவே மாட்டான், எட்டி கூட பார்க்க மாட்டான். இந்த கெத்து எல்லாமே ஒரு வயசுக்கு அப்புறம் காணாம போயிடும். உன் ஃபேமிலி உன்னோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாத்திரும். கெத்துங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பேரை சொல்ல விரும்பல. டிராகன் படத்துல சொல்ற மாதிரி படிக்கிறவன் தான் கெத்து. உண்மையை சொல்ல போனா மச்சான், இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ், அவர் பேரை சொல்ல விரும்பல, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது. அவன் மேல 8 கொலை கேஸ் கிடக்கு, 17 கேஸ், 8 கொலை கேஸ் போக 17 கேஸ். அவன் ஏஜே வெறும் 17 தான். இவ்வளவு இது பண்ணி இருக்கிறான். இத கெத்து நினைச்சு அவன் பின்னாடி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ சும்மா சாதாரணமா அவனே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு சில ஜாதிக்காரங்க இதை கெத்துன்னு ஏத்தி விட்டு இப்போ அவன் 17 வயசுல அவன் ஜெயில தான் இருக்கிறான். இப்ப கெத்தா தான் இருக்கிறானே வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 18 அவன் லைஃப் என்ன ஆகும்? இவன் 18 எப்ப ஆகும்? ஆனா அவனோட மனநிலையும் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயே நம்ம வாழ்ந்துருவோம். இதுதான் நம்ம, எனக்கு இதுதான் கெத்து. என்னைய பார்த்து ஒருத்தன் பயப்படுறான், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை ஏற்றி விடுறான்னு தெரியுமா? அவன் வந்து 18 வயசுக்கு அப்புறம் இவன் நெத்தியில கண்ணை வச்சு அமுக்கும் போது இருக்க மாட்டான். இவன் சாவு ஊர்வலத்தை எடுக்கும் போது இவனை மாதிரி நிறைய அண்டர் 18 பசங்கள்லாம். அதுக்காக நம்ம எல்லார் கையிலும் கண்ணையும் கொடுக்க முடியாது. அவன் என்கவுண்டர் லிஸ்ட்டுக்கு வந்துட்டான்னா அவன் காணாம போயிருவாங்க. சப்போர்ட் பண்ணவங்கலாம் கண்டிப்பா அவன் 18 ஆனவன அவன் திரும்பி வாழவும் முடியாது. ஏன்னா அவனோட டோட்டல் லைஃபே கொலாப்ஸ் ஆகி போகுது. எப்படிப்பட்ட ஆளுங்க இந்த மாதிரி பெருமையெல்லாம் சொல்றாங்க பத்தியா, அங்கதான் அவங்க முதல்ல ஜாதிங்கிற விஷயத்த தூக்கி போடுங்க. அது திருநெல்வேலியில மட்டும் இல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்குது. நாங்க கொஞ்சம் வெளிப்படையா பண்றோம். ஏன்னா நாங்க ஜாதி பாக்குறது வந்துட்டு எந்த விஷயத்துக்காக பாப்போம் அப்படின்னா உறவு முறை சொல்றதுக்காக மட்டும்தான். நல்லா பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எங்களுக்கு மாமா மாமி அவ்வளவுதான், அவங்க எங்களுக்கு அத்தை மாமா. பேசுறது பழகுறது அடுத்தடுத்த ஜாதி இன்னொரு ஜாதியை நாங்க வந்து சித்தப்பா சித்தின்னு சொல்லுவோம். ஜாதி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? திருநெல்வேலியிலே திருநெல்வேலி தான் ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. எந்த ஊரு முடிஞ்சிச்சு, அந்த ஊரை வச்சு ஜாதி கண்டுபிடிச்சு ஏரியா
பேரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஆளுங்க நிறைய டெக்னிக் வச்சிருக்காங்க. அது முக்கியமா எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில எக்கச்சக்கமான டெக்னிக் இருக்கு. ஊர் பேரை கேட்டாலே அவன் கண்டிப்பா கடைசியில இதுக்குதான் வாரான் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்லணும்னா நிறைய பழைய புக்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. ஜாதிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்கிறதே அவங்களுக்கு புரியும். அவங்களோட தொழில் சம்பந்தப்பட்டமான விஷயத்துக்காக மட்டும்தான் ஜாதியை ஒண்ணு கொண்டு வந்தது. அது பெருமைக்காகவே கிடையவே கிடையாது. அவங்கள இந்த வேலை பாக்குறாங்கன்னு தனித்துவமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்ப அவங்க விவசாயமா வணிகமானு தெரிஞ்சு ஒரு ஏரியா இருக்கு மச்சான், சரியா? அந்த ஏரியா ஃபுல்லாமே அவங்க மட்டும்தான், வேற அதர் காஸ்ட் இல்ல. அவங்க நாங்க ஆண்ட பரம்பரை அது இதுன்னு பண்ணிட்டு பக்கத்து ஏரியால இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை, அந்த ஏரியா சொல்ல விரும்பல, தாழ்த்தப்பட்ட பசங்களை அந்த பக்கம் போகும்போது வரும்போது அடிக்கிறது, பஸ் உள்ள விடாம பிரச்சனை பண்றது, அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. கேட்டா ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறானு கர்ணன். ஆனா அவங்கள ஒருத்தன் கூட ஆண்ட பரம்பரை கெத்து அப்படி இப்படின்னு சொன்னோம் மேல ஃபுல்லா கேஸ் தான் கிடக்கு. எவனும் கவர்மெண்ட் ஆபீசர் ஆகல. அவங்கள்ட்ட அடிபட்டு மிதிப்பட்டவங்க ஃபுல்லா இப்ப கவர்மெண்ட் ஆபீசர்ல இருக்கிறானுவ. இப்போ அவனுக்கு வளர்ந்துட்டானுன்னு சொல்லி அவனுக்கு வீட்டுல திருடுறது கொள்ளை அடிக்கிறது பண்ணிட்டு நாங்க ஆண்ட பரம்பரை. ஏன்டா நீ திருடிட்டு இருக்கடா நீ அவன் வந்து ஜெயிலுக்கு போறாங்க, இந்த வயசுல ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அந்த வயசுல ஜெயிலுக்கு போறாங்கன்னு சொல்றான்ல. ஆக்சுவலா இங்க ஜெயிலுக்கு போறதே பெருமையா தான் சொல்றாங்க. அது பெருமையே கிடையாது. ஜாதிகாரங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் சொல்ல விரும்பல. பொதுவாவே நிறைய இதுல வந்துட்டு கெத்துதான் இல்லன்னு சொல்ல ஒரு இல்ல அவங்க நினைப்பு, அவங்க தாட்ஸ் கெத்துதான், ஓகேவா? இதுல ஒரு ஜாதி இருக்கிறாங்க, சரியா? மச்சனமார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அவனுக்கு செய்முறை செஞ்சு கௌரவமா கொட்டடிச்சு கூப்பிட்டு வர்றது. ஆமா, மச்சனமார் ஜெயிலுக்கு போனோம்னா போயிட்டு வந்தா அவனுக்கு பதவி எல்லாம் கொடுக்குற கட்சியில எத்தனை கட்சி இருக்கு தெரியுமா? எத்தனை கொலை? 3 கொலை. அப்ப நீங்க கவுன்சிலர். ஆனா நான் 8னே. அப்ப நீ எம்எல்ஏ கவுன்சிலர் அந்த கட்சிகள்லாம் நான் தெரியல. சாதாரண இந்த பதவி முதல்ல ஜாதி கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் கட்சியை கூட விட்டுரு. லெட்டர் பேட் கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவன் கட்சின்னு அவனுக்கே மிரட்ட வைக்க. அவன் கட்சின்னு அவனுக்கு கூட இருக்கிறவனுக்கே தெரியாது. சொல்லுவான், என் கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்ட்டு. யாரெல்லாம் தெரியும்? நான், என் பொண்டாட்டி, என் 2 பிள்ளைகள், மச்சனமாரு. அதுவே அதிகம் தான் ஆக்சுவலா. கட்சி இருக்கு, வீட்டுல 2 கட்சி இருக்கு. அவன் ஒரு கட்சி வச்சிருக்கான் மச்சான். அவர்ல ஒரு 4 கலர் வருது பட்டுக்கோ. அவன் பொண்டாட்டி ஒரு கட்சி வச்சிருக்கான், அந்த கலரே திருப்பி போட்டிருக்கா. நல்லா இருக்கு. நானும் போறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், ஒரு கொடியை நட்டு வைக்கிறேன் வீட்டு வாசல்ல. அந்த கட்சிக்காரன் நம்ம மச்சானே. ஐயோ, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அண்டர் 18ல இருக்கிறவங்கள டீச்சர் பார்த்திருப்பாங்க, ஸ்கூல் பார்த்து. தயவு செஞ்சு நம்பாங்க, உன் பிள்ளைய நீதான் பார்க்கணும், நீதான் உன் பிள்ளைங்க மேல கண்ணு வைக்கணும். அவன் எங்க போறான், என்ன பண்றான். இப்ப இதுல பொண்ணுங்க வேற ரொம்ப இதா மாறிடுச்சு. நினைச்சு பண்றாங்கடா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு, இல்ல சிங்கம் புலியே கண்டா மறிச்சி நிப்பா பொண்ணு. இல்லீங்க, ரெண்டாவது விஷயம், நாங்க நிக்க மாட்டோங்க, நாங்க நிக்கவே மாட்டோம். சில பொண்ணுங்க வந்து அவங்க ஜாதி பேரை போட்டு இங்க மொழியை கண்டா இப்ப நாயை கண்டாலே இங்க ஓடுற சில பொண்ணுங்க ஜாதி பேரை போட்டு வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு வீடியோ போடுறவங்களே அதான் பண்ணுவாங்க. சிங்கம் மொழியை கண்டா அவங்க என்ன உரசி வைக்க போறாங்களா? இதுல அந்த இப்ப பர்டிகுலரா ஒரு பொண்ணோட நேம் சுஜின்னு வச்சுக்கலாமா, டேஷ், அந்த டேஷ்ல அந்த காஸ்ட் நேம் இருக்கும். வெயிட்டிங் ஃபார் போட்டு ரீல் ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? அவங்க கேஷ் நேம் போட்டு அந்த கேஷ் நேம்ல நாடாண்ட ஜாதி தானே அவங்க கேஷ் நேம் போட்டு இந்த கேஷ் நேம்ல இருக்க பையனையே நான் தேர்ந்தெடுக்கணும். முதல்ல ஜாதிங்கிற ஒரு விஷயத்த பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி தூக்கி போடுங்க. கயிறு, அப்புறம் அந்த மனசெலவுல பொட்டு, வேற என்னடா பண்றோம், சுந்தரபாண்டியன் தயவு செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சட்ட கலரு சரிங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி 4 கோடு, 4 விதமான கோடு இருக்கு. வானவில்லே வானவில்லே இது எங்க கூடிய சீக்கிரம் வானவில் கட்சின்னு ஆரம்பிக்க போறாங்க, அதுதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான், பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடி உள்ள எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குங்கிறது இருக்குல்ல. ஆனா பேரண்ட்ஸ் தானே ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது. அப்ப வந்துட்டு அவங்களுக்கு எது சரி எது இதுங்கிற இப்ப நன்னெறி கல்வி அது என்னமோ நமக்கு எல்லாம் வருமே, அந்த மாதிரி சப்ஜெக்ட். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்றத ஒத்துக்கிறேன். நான் பேரண்ட்ஸ் எதுக்காண்டி மறுபடியும் சொல்றேன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது, 7th படிக்கும் போது, ஓகேவா? ஒரு 7th படிக்கும் போது என்ன நினைச்சு இரு
நம்ம 7th படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா ஒரு பையன் வந்து ஜாதி போட்டு வச்சுட்டு வந்திருந்தான். நம்ம சார் வந்து அழிச்சு விட்டு இப்படி வைக்க கூடாதுன்னு அடிச்சாரு. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட்டிருக்கணும். பேரண்ட்ஸ் அந்த பையனோட தாய் மாமா 2 பேரும் வந்து அந்த சாரை அடிக்கிறதுக்கு நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அந்த பையன் ஜாதி போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறான். இதை கேட்டதுக்கு அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல்ல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா முக்கியமான இனிஷியேட் அது நம்ம ஸ்கூல்ல பண்ணல. அந்த காலத்துல எங்க டீச்சர்ஸ் எங்க சார் எல்லாம் ஸ்கூல்ல என்னாச்சுன்னா எந்த மத அடையாளமும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பொட்டு வைக்க கூடாது, பொட்டு வச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது, கயிறு கட்ட கூடாது. நீ மாலை போட்டிருந்தாலும் சபரிமலைக்கோ முருகன் கோயிலுக்கோ எங்க போட்டிருக்கியா மாலை வெளியே தெரியக்கூடாது, மேல துண்டு போடக்கூடாது. நீ வெளியே போய் என்ன வெளியே போய் போட்டுக்கோ. நான் படிச்ச ஸ்கூல் இதுன்னு நான் சொல்லல, இவங்க சொன்னதுனால நானும் சொல்றேன். என் ஸ்கூல்ல நான் திருநாள் கொஞ்சம் பெருசா பூசுறதுக்கு ஃபைன் போட்டாங்க. இது நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். மஞ்சள் பூசி திருநார் வைக்கிறதுக்கு எனக்கு ஃபைன் விழுந்திருக்கு. நானும் கட்டி வந்து ஒரு ஆர்சி ஸ்கூல். ஆனா அவங்களோட கிறிஸ்டின் டாலர் கூட போடக்கூடாது, கிறிஸ்டினோட. ஆனா அது இப்போ ரீசெண்டா எல்லா ஸ்கூல்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்றது அப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இதுல யார் தப்பு? நீ பேரண்ட்ஸ் மேல தப்பே இல்லங்கிற, இதுல யார் தப்பு இருக்கு? நான் பேரண்ட்ஸ் மேல தப்பே இல்லைன்னு சொல்ல, அதை மட்டும் சொல்ல. முன்னாடி பசங்களை வந்து திட்டலாம், அடிக்கலாம் ஒரு நல்ல விதமா கூட. இப்ப அது பண்ண கூடாது. பேரண்ட்ஸே அடிக்க கூடாது பசங்களை. அடிச்சா அவங்க திருப்பி தானே அடிக்க வருவாங்க. அதுவுமே அவங்களுக்கு இப்ப நீ பேரண்ட்ஸ் மேல தப்பே இல்லங்கிறியா? ஒரு பையன் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், பேரண்ட்ஸ் தப்பு இல்லைன்னு சொல்லல. நான் இப்ப சொல்ல வர பாயிண்ட் நீ அடிக்கலாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு வர. நான் வந்து வாத்தியார சொல்லல, பேரண்ட்ஸுமே அடிக்க கூடாதுங்கிறானு. ஆமா, பேரண்ட்ஸுமே அடிக்க கூடாதுதான். இல்ல அது அவங்களுக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுதுனால. என்ன பண்ணாலும் வயசு ஒரு பையனை நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னா அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகும். அன்னைக்கு எதுக்காண்டி அடிக்கிறான்? அடி வாங்காம வளர்ந்தோம்னு நினைக்கிறியா? அடிச்சவனா நீ வந்துட்டு திருந்துட்டல்ல நல்லா இருப்பேன். நம்மள ஜெனரேஷன் மாதிரி அடிக்காமலே திட்டாம வளர்த்திருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இருந்திருக்கவே முடியாது. இவ்வளவு நாலேஜ் இதுல நீ பேசவே முடியாது. கண்டிப்பா முடியாது. சம்மதம் இல்ல மச்சான், நம்ம கத்து கொடுக்கறதுலதான் இருக்கு. ஒழுக்கத்தை எப்படியா ஒழுக்கத்தை எப்படினாலும் அன்பாவே நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம அன்பா கொண்டு போக முடியல. குழந்தைங்க அடிச்சு சொல்லி யானைக்கே குத்தூசி வச்சு குத்துனாதான் வேலை நடக்குது. அன்பாவே சொல்லிட்டு இருந்தா எந்திச்சு போயிருமா? நான் ஒரு தடவை சொல்லலாம் அன்பா, 2 தடவை சொல்லுவேன், 3ஆவது தடவையும் கேட்கலாங்கும் போது கொஞ்சம் ஹார்ஷா கொஞ்சம் கத்தி சொல்லுவேன். அப்பவும் இந்த சம்பவத்துக்கெல்லாம் மெயின் வந்து தப்புதான். அடிக்கிறது சரிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரவே கூடாது. ஏன்னா சரி வச்சுக்க, தப்பு செஞ்சா அடிச்சேன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு தப்பு. இன்னைக்கு பேரண்ட்ஸ்டையும் டீச்சர்ட்டையும் அடி வாங்காதான் நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா அடி வாங்குவோம். போலீஸுக்கு வந்து அடிக்க உனக்கு யாருமே அடிக்க கூடாது. கொலை பண்ணுங்க கொல்ல பண்ணுங்க, அதாவது நீங்க வந்து திருந்தி வரணும். நான் திருந்திட்டேன் அப்படின்னு பாவம் பண்ணி இப்ப பேசு. ஆக்சுவலா ஸ்டாப் பண்ண இரு, நான் முடிச்சுக்கிறேன். யார் அடிச்சாலும் தப்பு தான் மச்சான். யாருமே யாரையும் அடிக்க கூடாது. சரி நான் சொன்னேன், அடிக்கிறது தப்புங்கிறதால கொலை பண்றது நம்பிக்கை இருக்கா? திருத்த முடியும் நான் சொல்ல வரல. ஆனா அடிக்கிறது வந்து நம்ம வந்து சரின்னு ப்ரொமோட். நான் அடிக்கிறதுக்கு பதில் நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். நீ உன் பையனை தப்பு செய்யலாம் அடிக்கிற, அது வேற விஷயம், அதை விட்டுருவோம். ஆனா அதை வந்து நம்ம பப்ளிக்கா இப்ப சொல்லும் போது அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசுறது அது ரொம்ப தப்பு. புரியுதா? எத்திக்ஸாவே அது ரொம்ப தப்பா தான் இருக்கும். ஏன்னா அடிக்கிறது சரிங்கிற மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா, அன்னைக்கு நான் இவன்ட்ட ஒரு வீடியோ கூட சொன்னேன். நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ இப்ப டிலேட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம்ல இல்ல. ஒரு பையன் அவங்க அம்மா எங்கேயோ வெளியே போயிட்டு லேட்டா இருந்திருப்பாங்க போல, அவங்க அப்பாக்கார பையனை போட்டு அடிக்கான். நீ அம்மா வந்தா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அம்மா வந்தோட போய் பேசிட்டான் போல. பேசுனதுக்கு அந்த அடி அடிக்கிறான், சொல்லு பலர். இது வந்து இதுதான் நான் சொல்றேன், புரியுதா? அடிக்கிறத ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா அது அந்த மாதிரி நீ உனக்கு புரியல. நாங்க வந்து இந்த சைக்கோத்தனத்துக்கும் ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பேசல. ஒரு பையன் தப்பு பண்ணும் போது அவனுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி ஒரு பேரண்ட். அந்த அப்பனோட மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பு பண்ணிருக்கான். நான் சொன்னது ஏன் நீ கேட்கல? அவன் தப்பு பண்ணிருக்கான். அந்த மென்டாலிட்டி தான். அவன் சரின்னு சொன்னா நீ ஏத்துப்பியா? மாட்டேல்ல, அவன் பண்ண தப்பு தான். நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லா விஷயத்திலயுமே பேரண்ட்ஸ் வந்து தடவி கொடுத்தே மூவ் பண்ண முடியாது. சில விஷயங்களை பசங்களுக்கு புரியுற மாதிரிதான் சொல்லணும். அது சரிதான். அது வந்து நம்ம வந்துட்டு நம்ம வீடியோவா ப்ரொமோட் பண்ண கூடாதுன்னு நம்ம வீடியோல இதை இப்படியே முடிக்கலாம். அடுத்த கண்டென்ட்க்கு போலாம். அதை வந்து ப்ரொமோட் பண்றது தப்பு. சரி, ஓகே. யார் அடிச்சாலுமே தப்பு. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான். இந்த தப்புகளுக்கு 60% காரணம் பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் பசங்களை ஒழுங்கா கவனிக்காத ஒரே ரீசன் மட்டும்தான். இன்னொன்னு, இவங்க ஊர்க்காரங்க ஏத்தி விடுறது.
அவன் முடிச்சுக்கிட்டு வரட்டும், அடுத்து ஒவ்வொருத்தரா அவங்க சைட்ல உள்ள கன்க்ளூஷனை சொல்லிக்கலாம். ஊருக்காரன் ஏத்தனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏத்தனா இதெல்லாம் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் நினைச்சாங்கன்னா இந்த டைவர்ஷன்ல இருந்தெல்லாம் அவனை மீட் எடுக்க முடியும். ஏன்னா பேரண்ட்ஸால மட்டும்தான் முடியும். பையனோட மென்டாலிட்டி, பிசிக்கல் ஹெல்த் எல்லாமே பேரண்ட்ஸோட ஒப்படைப்பு தான். அவனோட 60% தப்புக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். சேர்க்க சரியில்லை, ஓகே, ஏரியால இப்படி இருக்கிறாங்க, ஓகே, அந்த ஏரியால இப்படி சேர்க்க சரியில்லைன்னா அந்த பையனை அந்த இடத்துல இருந்து நெகோசியேட் பண்ணி வேற இடத்துக்கு கூட்டு போயிருக்கணும். ஒரு நல்ல பேரண்ட்ஸ் தான். அங்க இருந்துகிட்டே ஊர் இப்படி இருக்கு அதனால என் பையன் இப்படி இருக்கான், என் பையனோட ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான் அதனால என் பையன் இப்படி இருக்கான், அவன் திருந்திடுவான், அவன் வாழ்ந்துருவான், அவன் வாழணும்ல. சோ இதுக்கு 60% காரணம் பேரண்ட்ஸ், 20% காரணம் ஸ்கூல்ஸ். அவன் ஸ்கூல்ஸுமே 20% காரணம் ஸ்கூல்ஸ் தான். ஏன்னா அவன் ஸ்கூல்ல வச்சுதான் இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றான், கெத்து பண்றான், ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் பண்றான். இதெல்லாம் ஸ்கூல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். 20% காரணம் அவனோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, டீச்சர்ஸுமே அந்த மாதிரி இருக்கிறாங்க. டீச்சர்ஸே நிறைய நீ சொன்ன கன்க்ளூஷன்ல இருந்து நான் ஒரு சில क्वेश्चंस கேக்குறேன். இப்ப நீங்க 2 பேரும் இப்படி ஒரு பழக்க வழக்கத்துல இருக்கீங்கங்கிறது உங்க வீட்டுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல அன்னைக்கு முகேஷ் வந்தால அந்த முருகேஷ் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்படிதான் முதல்ல ஆரம்பிக்குது. நீங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா கடந்துட்டு போயிடுறீங்க, சொல்ல முடியாது. சரிங்களா? அப்புறம் அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அது வளர ஆரம்பிச்சு கொஞ்சம் அதிகமா அவங்க கிட்ட கான்டாக்ட் ஆகும் போதுதான் வீட்டுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அவன் முத்தி போய் நிக்கிறான். சரிங்களா? 2வது, அவன் மொபைல் யூஸ் பண்றான், வீட்டுல சொன்னா கரெக்டா இருக்கும்ன்ற. வீட்டுல அவன் சொல்லிதானே மொபைலே வாங்கியிருக்கான். வீட்டுல என்ன சொல்றான், நீ இப்ப மொபைல வாங்கி தரியா, கையை எடுத்துக்கிட்டு சாகட்டா, சூசைட் அட்டன் பண்ணிடுறான். கண்டிப்பா அவனை வச்சுட்டு சூசைட் அட்டன் பண்றான். என் பிள்ளை பண்ண மாட்டான், அவனுக்கு தெரியும், நான் அவனை அடிச்சுதான் வளர்ப்பேன். நான் 19க்கு அப்புறம் பேசுறேன், நான் இப்ப ஃபுல்லா பேசுறேன் அண்டர் 18க்கு மட்டும்தான். அண்டர் 18ல தான் மட்டும் பண்றாங்க. பைக் வாங்கிட்டா அபோவ் 19 கூட ஓரளவுக்கு வாங்கி வச்சிடுறாங்க. உன் பையன் இப்படிதான் பண்றானா? ஒரு ஹேர் கட்ல கூட அவனை வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். பையன் இப்படி பண்ணிடுவானா, செத்துருவான், நேரா போயிட்டு சமூக சீர்திருத்த பள்ளியில விட்டுருங்க. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், கொஞ்ச நாளைக்கு பாசம் கல்லாக்கிட்டு கொண்டு போய் விட்டுருங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அவன் பாசம் இல்லாம அவனை இப்படி கொஞ்சம் விட்டாச்சு அப்படின்னா மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி சரியாகி வருவான். இல்ல இப்போ இல்ல ஓகே, அப்ப கூட கடைசி நிமிஷத்துல எங்க அம்மா பண்ணது கரெக்ட் தான் யோசிப்பான். இரு, கேரளால ஒரு பெரிய பணக்காரரு, சரியா, நகை கடைலாம் வச்சிருக்கிறாரு. அவர் பையன் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு போயிட்டு அனாதைகள் ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களை ஒரு நாள் சுத்தி காமிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நாங்க உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் பார்த்து கத்துக்க. அந்த மாதிரியாச்சும் ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அவனுக்கு சோசியலா பழக விடணும். ஒரே இதுக்குள்ளேயே அவங்கள இது பண்ண கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்கூடாது. நம்ம கூட பேசு, அந்த மாதிரி சில பேர் பேசக்கூடாது. நம்ம ஆளுங்கன்னா பேசிக்க வச்சுக்க பழகிக்க, இந்த மாதிரிலாம் சொல்லியே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இதெல்லாம் வீட்டுல இருந்தே கடைபிடிக்கிறாங்க. வேற பசங்க கூட பேச, நம்ம ஆளுங்க கூட சுத்து, நம்ம ஆளுங்க கூட பேசு, இந்த மாதிரிலாம் கூட சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க கூட சுடுகாட்டுக்கு போகலாம், வச்சு எரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அவன் தான் ஏமாத்துவான் ஈமுகலாம் வித்து. ஆமா, இல்ல நான் வாங்கியிருக்கேன், நீ வாங்கலையா, என்ன மச்சான் சொல்றீங்க? ஒரு பிசினஸ் இப்ப வாங்குறியா, இப்ப பண்ண வச்சுக்க, பைக் வாங்கிடலாம், சீக்கிரமா வாங்கிடலாம். எம்எல்ஏ சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க தான் எல்லாமே நடத்துறாங்க. நீ கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொன்னாதான் நிறைய அட்வைஸ் கொடுப்பான். ஏன் தெரியுமா? நீ வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல முட்டை மஞ்சரிச்சு வைக்க, அதெல்லாம் அவன் பேச்செல்லாம் கேட்காது. 5 ரூபாயில முடிச்சிட்டு போயிருவான்டா முட்டைக்கு, அவ்வளவுதானே. வேற எதுவும் அதிகபட்சம் எடுப்பான். அது அவன் வீட்டு பிரச்சனை. ஆமா, வீட்டுல நல்லா ஒரு முட்டை மட்டும் கூட ஆட் பாயில் போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். 2 ஜூஸ் போட்டு குடிப்பா, எலுமிச்சமா நீ வாங்கிட்டு வந்துற, முடிஞ்சு போச்சு. அவன் முன்னாடியே பண்ணிட்டு இருப்பாங்க போடுறாரு. ஓகே, இப்போ இந்த விஷயத்த நீ என்னவா பாக்குற அத மட்டும் சொல்லு. இதுல 2 பேருமே விக்டிம் தான். நீ சொல்ல எந்த கேஸா இருந்தாலுமே 2 பேருமே விக்டிம் தான். ஏன்னா அவன் வந்துட்டு இதுதான் கெத்து அப்படிங்கிற பேர்ல அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், இவன் வந்துட்டு இவனால அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். எப்படி பார்த்தாலுமே 2 பேருமே விக்டிம் தான். என்ன பொறுத்த இதுல யாரையுமே A1 சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இவன் தப்பு, 2மே சின்ன பசங்களா இருக்காங்க. ஆக்சுவலா ரூல்ஸ் படி இவன் தப்பு பண்ணியிருக்கான், இவன் அடிச்சிருக்கான். அந்த கேஸ் தான் வருமோ அந்த இது வருமோ தவிர
மத்தபடி சோசியலா பார்த்தோம்னா 2 பேருமே விக்டிம் தான். 2 இப்பவும் நாங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, அந்த பையன் ஜெயிலுக்கு போறான், சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புறாங்கன்னா தயவு செஞ்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வெளியே அவன் அப்ப நம்ம பண்ணது கரெக்ட் தான், அதனாலதான் நம்ம பேரண்ட்ஸ் வெளியே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவன் வருவான். சீரியஸா இது உண்மை. இன்னொன்னு அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் ஊருக்காரன் விஜய் சொன்ன மாதிரி ஊருக்காரங்க ஏற்றி விடுவாங்க, இது பண்ணுவான். நீ ஆல்ரெடி பார்த்தவங்கள நீ பேனர்ல ஃபர்ஸ்ட் போட்டோ அவன் போட்டோ போட்டுவானு. அவனை கெத்துன்னு அவனை இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அவன் போட்டோ பேனர்ல ஃபர்ஸ்ட் அவன் போட்டு கெத்து ஏத்தி விட்டுட்டு ஒரு 6வது வருஷம் பார்த்தோன்னா அவன் போஸ்டர் கண்ணீர் அஞ்சலியில இருக்கும். அதுக்கு கீழே அவன் பேரை போட்டு அவரின் நண்பர்கள் மாவீரன் போட்டு மாவீரன் அது எப்படியெல்லாம் எழுதுவாங்க. அவன் வெட்டுன 5 சிங்கம் தலைவன் அசந்த நேரம் என்னது அசரந்த 5 சிங்கம் இல்லடா, அசந்த நேரம் வெட்டிட்டாங்க கொண்டுட்டாங்கிறதுக்கு வேற மாதிரி எழுதுவாங்கடா. கடைசியா சொல்ற நீ மண்ணை விட்டு பிரிந்தாலும் எங்களை விட்டு பிரியவில்லை, அவ்வளவுதான். உன் கெத்து அந்த ஒரு லைன்ல முடிச்சு விட்டுறாங்க. அத கூட அவனுக்கு உட்கார்ந்து யோசிக்க அவன் பேர சொல்லி இனிமே பெருமை பேசுவாங்க. இல்லடா உனக்காக இல்லடா உனக்காக ஒரு லைன் கூட யோசிக்க மாட்டாங்கடா. பிரபாகரன் சாங் ரொம்ப நல்லா இருக்கும். வீரம்ல தீரம் பிரபாகரன் சாங் உண்மைக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ் ஸ்டடீஸை தாண்டி பசங்களை ஸ்போர்ட்ஸ்லயோ ஆர்ட்ஸ்லயோ கண்டிப்பா விடணும். கொஞ்சம் அவங்கள பிஸியாவே வைங்க, வேற எந்த விஷயத்த பத்தி யோசிக்கவும் இல்லாம பிஸியா வைங்க. ஒரு வாலிபால் பிளேயர், வாலிபால் ஆடுற பையனோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ், ஈவன் எனிதிங் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி கேஸ்ல மாட்டவே மாட்டான். ஏன்னா அவனோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி புக்ஸ் ரீட் பண்ற பசங்க, மியூசிக் போற பசங்க, ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ்ல இன்வால்வ்மெண்டா இருக்கிற பசங்களும் இந்த மாதிரி விஷயத்துல மாட்ட மாட்டாங்க. ஆக்சுவலா ரியல் யாரு மாட்டுவா தெரியுமா? அதான் கெத்து. யாரு மாட்டுவா தெரியுமா? 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஸ்கூல்ல ப்ரெஷரைஸ்ட் ஆகி வந்த ஒரு பையனை 6 to 10 ஒரு டியூஷன் அனுப்புறான் பாத்தியா, அதுதான் தப்பு. அவன் தான் தப்பு பண்றான். ஆக்சுவலா ரியல் கத்து தெரியுமா? ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறவங்க, அடிச்சு ஜெயிக்கிறவங்க, கடந்த செஸ்ல எல்லாம் ஜெயிக்கிறவங்க. நீ அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு நினைக்கிற பிரக்ஞானந்தா இருக்கான். பிரக்ஞானந்தா அவ்வளவு தூரம் அந்த பையன் விளையாடிட்டு வரும்போது அந்த பொண்ணோட அந்த அம்மாவோட கண்ணுல அழுது நம்ம ஆடுறோம், அதுல ஜெயிச்சா கூட அவன் கெத்துதான். இதுதான் கெத்து. ஜெயிக்கணுங்கிறது ஒரு மேட்டரே இல்ல மச்சான். பசங்களுக்கு எல்லாமே நீ என் பையன் ஸ்போர்ட்ஸ்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வேண்டாம். உன் பையன் பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கிறானா, நீ கொலை பண்ணாலும் வேலை கொடுக்க மாட்டான். சொல்ல மாதிரிதான் வேம்புலி தோத்தாலும் அவன் கெத்துதான். அந்த மாதிரிதான் நீ தோக்குற ஜெயிக்கிற அவனை அடிச்சு நீ தோத்துட்டியா, இங்க இந்த இதுதான் கெத்து. இந்த இதுல நம்ம எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் கெத்து. நீ என்ன ஒரு பொண்ணு பேசியிருக்கோம், எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒருத்தர் லாஸ்ட் வரலாமே. அந்த பொண்ணு மென்டலி ஃபிட், கண்டிப்பா மென்டலி ஃபிட். அவ எல்லா ஒரு கலந்துக்கிறோம், இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல நம்ம கலந்துக்கிறோம். அந்த மாதிரி இதுதான் நம்ம வளர்த்துக்கணுமா தவிர தேவையில்லாத இந்த சண்டை போடுறது. ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா இதுக்கு அடுத்த வர ஜெனரேஷன்ல எவனும் கத்தியார் வளர்ச்சி சண்டை போட மாட்டான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதுதான் பெருமைன்ட்டு. அது உலகமே போயிடுச்சு, டெக்னாலஜில வளர்ச்சி. நீ சண்டை போட்டா கூட டெக்னாலஜில தான் சண்டை போடுவாங்க. பயோவார் தான் வரும். பயோவார் வெளியே போயிட்டு எங்க ஜாதி பெருமையை PDF டவுன்லோட் பண்ணி கொடுன்னு கேட்கறாரு. நடந்துச்சு, இதோட மோசமா நடந்துட்டு இருக்கு. நீ எங்க அழுகலான்னு கேட்டுட்டு இருக்காங்க ChatGPT. அது சரி, நீ என்ன அழுக? ChatGPT வந்த நாள் அது ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து நீட்டு, நான் மனிதன் அல்ல, நான் ஒரு AI அப்படிங்கிற ஏஐக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, நாங்கெல்லாம் AI கம்யூனிட்டி. தயவு செஞ்சு ஒரு பிரபல ஓகே வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். ஆக்சுவலா இதுல என்னன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்கலாம் சொல்றோம், அதுல ஜெயிக்கிறவங்க கூட நம்ம ஆளுங்களாம் தேடி பாக்காங்க. ஜாதியே வேண்டான்னு சொன்னவங்களதான் ஜாதிய தலைவராகவே இங்க வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்தே நம்ம லட்சணம் பிறந்த உனக்கு ஜாதி எதிர்க்கு அப்படின்னாங்க. சூப்பர், எங்க தலைவர் சொன்னாரு. ஆனா அவன் தலைவனை போய் பாரு, எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னா நீ அவன் வீட்டுக்கு போய் பாரு, அந்த நாயோட மதிக்க மாட்டான். அந்த நாய கூட வீட்டு மருமகளோ அந்த ஜாதியாவே இருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா உண்மை என்னன்னா அவங்க எல்லா பொதுவான தலைவரா இருந்ததாலதான் அவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. நீங்களுமே கொண்டாடுறீங்க. ஆனா நீங்க ஜாதி தலைவரா இருக்கிற வரைக்கும் எவனும் உங்களை கொண்டாட மாட்டான். கொஞ்ச நாளைக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் தான் கொண்டாடுவான். அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் எவனும் காரி தூக்கி அனுப்பிடுவாங்க. கண்டுக்கிற நாதி இருக்காது. அதான் அவன் சொல்றான்.
ஒண்ணும் இல்ல. படுத்துட்டாலே அவ்வளவுதான், நீ போ, இனிமே உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் அவன்கிட்ட போறேன் அப்படின்னு போயிருவான், இல்ல அவன் கட்சி எடுத்துக்கிறதுக்கு போறான்ட்டு போயிருவான். நீங்க உயிரோட இருந்து உங்க அப்பா அம்மாக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத இருக்கிற வரைக்கும் தான் அவன் 30 வயசுக்கு மேல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஓடுறதுக்கு ஒரு தெம்பு இருக்காது. உண்மைதான், சுகர் வரலாம். ஆக்சுவலா இது என்ன ஆயிருதுன்னா, இப்ப 40 வயசுல அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, இதுமே ஜாதி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்க வரும்போது அவங்க கீழே நிறைய பேரை வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த இதுல வந்துருந்தாங்க, அவங்களால தடுக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு காலேஜ் பையனோ ஸ்கூல் பையனோ வெள்ளை சட்டை போட்டு ஒரு மீட்டிங் போறான்னா அவனை பொட்டதில அடிச்சு வீட்டுல உட்கார வைங்க. நீ போய் கிழிச்சது போக உட்கார அட்வொகேட்டா போயிரு. சிஎஸ்கே ஆர்சிபி ட்ரெஸ் பார்த்துட்டு ஜாதி சண்டை போடுறானு, அதுக்கு என்ன சம்பந்தம்? அது சரி, வந்த சட்டை இது ஏன் ஜாதி, புது சட்டை இது ஏன் ஜாதி. ஆக்சுவலா அவனுக்கு யாருமே நம்ம ஊரே கிடையாது. கருப்பு சட்டை போட்டு நான் கம்யூனிஸ்ட்னு வேணும், கருப்பு சட்டைக்கு போட்டுருவோம்டா. சிவப்பு சட்டைக்கு கருப்பு சட்டைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு எந்த கஷ்டத்தையும் வைக்கலன்னு நினைக்கிறேன். கருப்பு தான் அதையுமே பெரியார் ஜாதி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. புது ஜாதியா இருக்கு. ஆமா, பெரியார் ஜாதி. இன்னொன்னு இவங்க சகுனம் பாக்குற சாமி கும்பிடு நியூசிலாந்து எதுக்கு ஜெயிக்கல, அவங்க வந்து கருப்பு சட்டை போட்டிருக்காங்கல்ல. கிவீஸுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு தெரியுமா? புரியாதுடா, வரலாறு எல்லாம் அவங்க பாக்குறதுக்கு தயாரா இல்ல, ரெடியா இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, எவனோ ஒருத்தர் சாதிச்சிருப்பாங்க, எவரோ ஒருத்தர் பெரிய இதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க, அவங்க பேரை போட்டு அவங்க பெருமையெல்லாம் இவன் பேசி எங்க ஆளுங்க, அதனால அந்த பெருமையில எனக்கும் பங்கு இருக்குன்னு சேர்த்துக்கிறாங்க தெரியுமா? ஆனா கேவலமா அவன் தான் பண்ணானே தவிர உனக்கு ஒண்ணுமே பண்ணல. நீ என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. அவங்க பண்ணாங்க, அந்த பெருமையை நீ பேசிக்கிட்ட, அது எங்க ஆளுங்கிறதால நான் எனக்கும் அந்த பெருமை இருக்கு, நீ அதுல பங்கு சேர்த்துக்கிற. அதெல்லாம் கேவலமான எல்லாரும் போடுறாங்கன்ட்டு நிறைய பேரு இப்ப எப்படி சொல்றது, சாப்பிடறதாண்டா தயிர் சாதம், மோதனா உயிர் சேதம், அப்புறம் தயிர் சாதம் மோதனா உயிர் சேதம், அருவா அடிச்சதே நாங்க ஆளை வெட்டதுக்குதான்டா அப்படின்ட்டு. கேஸ்ட் பிரிவுக்குள்ளேயே நாங்க தான் கெத்து, நீங்க தான் கெத்துங்கிற. அருவாள் கண்டுபிடிச்சது விவசாயம் பண்றதுக்காக மட்டும்தான், ஒருத்தனை வெட்டுறதுக்காக கிடையவே கிடையாது. உணவு வேட்டைக்காக கண்டுபிடிச்சாங்க. ஆயுதங்கள் எல்லாமே பாதுகாப்புக்காண்டி தான் முதல்ல. அப்ப வந்து சொல்லுவா, என் ஜாதியை பாதுகாக்கிறதுக்கு தான் நான் வெட்டினேன், அப்ப கரெக்டா தான் பயன்படுத்தினா. கரெக்ட் தான். யார வெட்டுன? எங்க சித்தப்பா பையனை. வெரி குட், வெரி குட். தயவு செஞ்சு அந்த ஜாதியை தூக்கி போட்டு ஒளிங்க. புதுசுல ஒரு சண்டையை போட்டு வெட்டிட்டு போயிருவான், 7 வருஷம் உள்ள போயிட்டு வருவான், பார்த்தா அவன் பிள்ளைக்கு 4 வயசா இருக்கும். அந்த பிள்ளை கஷ்டப்படும். மொத்தமா கன்க்ளூஷன்ல முடிச்சிட்டு வீடியோ கட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம திருந்தினாதான் அடுத்து நம்மள வர்ற சந்ததிகளும் வயசான கிளடு கட்டைங்களை திருத்தணும். இதுங்கதான் ஆக்சுவலா சோசியலா நம்ம எல்லாருமே கிளடு கட்டைங்க எல்லாம் சொல்றதும் திருத்தணும்னா அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம செய்யறோம். ஏன்னா படிச்சு நல்ல வேலைக்கு போடான்னு அந்த கிளவிங்க சொல்லுதுங்க. அது காதுல விழாது இல்ல, அது எப்படி கேட்க முடியும்? அது எப்படி மண்டையில கெத்தாயிராது இல்ல, கெத்தாவாது இல்ல. ஒரு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்க 2 பேர் பங்கு மட்டும் இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸும் நம்ம கையில எடுத்துக்கிட்டே ஆகணும். நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நமக்கும் இருக்கு, பேரண்ட்ஸுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எப்படி அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இருக்கா? நம்ம சும்மா போஸ்ட் தான் போடுறோம், இன்ஸ்டாகிராம்ல நான் வெறும் போஸ்ட் போடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போஸ்ட் போடுறேன் அப்படிங்கறத கூட ரெஸ்பான்சிபிளா போடணுங்கிறது முக்கியம். கண்டிப்பா. சோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாருமே எடுத்துக்குவோம்.